வணக்கம் பிள்ளை. ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியான கணேசன் ஓய்வு பெற்ற பிறகு மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் இருக்கக்கூடிய அவர் வேலை பார்த்த அந்த வங்கிக்கு மாதம் ஒரு முறையாவது வந்து போவார். அப்படி வரும்போது அந்த வங்கிக்கு உள்ளே போகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லாட்டாலும் சரி, வாசலில் கிழக்கு புறமாக பேக் ரீப்பர் கடை போட்டிருக்கக்கூடிய அந்த வாலிபன் கிட்ட வந்து நலம் விசாரிக்காமல் போகவே மாட்டார். கடைக்கு வருபவர்களுக்கு இது ஆச்சரியமாகவே இருக்கும். ஒரு முன்னாள் வங்கி அதிகாரி அந்த இளைஞரிடம் வந்து நலம் விசாரித்து கொண்டிருப்பதை பார்த்து சில நேரங்களில் வந்து ரெண்டு பேருமே வந்து டீயை குடிச்சிக்கிட்டே பேப்பர் கப்பில் வந்து டீ குடிச்சிக்கிட்டே வந்து நாட்டு நடப்புகளெல்லாம் பேசி சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவருடைய இந்த செயல் வந்து வங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய ஊழியர்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்காது. ஆனால் அந்த வங்கிக்கு ஒரு நாள் வந்து ஒரு புதிய ஊழியர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படி வரும்போது பழைய ஊழியர் வந்து இந்த புதிய ஊழியர்கிட்ட வந்து அந்த முன்னாள் அதிகாரியை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் வந்து பார்க்குறாரு, என்னடா இது ஒரு முன்னாள் உயர் அதிகாரி வந்து இப்படி வாசலில் கடை போட்டிருக்கக்கூடிய இந்த பேக்கு கடை போட்டிருக்கக்கூடிய இந்த வாலிபன் கிட்ட வந்து இவ்வளவு சகஜமாக சிரித்து பேசுகிறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் உறவு அப்படின்னு சொல்லி பழைய ஊழியர்கிட்ட பேசுகிறாரு. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சம்பவத்தை அந்த பழைய ஊழியர் வந்து சொல்கிறாரு. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கணேசன் இந்த கிளை மேலாளராக இருந்தபோது ஒரு நாள் சாயந்தரம் பணம் எல்லாத்தையுமே வந்து உரிய இடத்துல வச்சுட்டு அன்றைய தினம் வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு கிளம்ப தயாரானாங்க. மேலாளரும் உதவி மேலாளரும் காசாளரும் ஒரு கடைநிலை ஊழியரும். இந்த கடைநிலை ஊழியர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கில் இருக்கக்கூடிய சட்டரை இழுத்து மூடணும். ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இவர் கடைசி வரைக்கும் இருந்து பேங்கை மூடிட்டு தான் வந்து போகணும். அன்னைக்கு சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த கடைநிலை ஊழியருக்கு வந்து வெளியே ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது. ஒரு இடத்துக்கு முக்கியமாக அவர் போக வேண்டியிருந்துச்சு. அதனால் வந்து இவர் தான் வந்து சட்டரை கீழே இழுத்து மூடிட்டு போகணும் அப்படின்னு அவசரத்தில் மற்ற அதிகாரிகள் எல்லாமே எல்லோரும் வெளியே வாங்கன்னு எல்லாத்தையுமே சீக்கிரமாக அவசரமாக வெளியே வர வச்சுட்டு கண்ணாடி கதவுகளெல்லாம் மூடிட்டு ஒரு வழியாக அந்த சட்டரையும் கீழே இழுத்துட்டு பூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சு முடித்தார். அப்போது அவர் வந்து வீட்டுக்கு போகிற அவசரத்தில் வந்து மேலாளரான கணேசன் வந்து டாய்லெட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து அவங்க மறந்துட்டாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்க மறந்தாங்கன்னு சொல்கிறத விட அவங்க வந்து அதை கவனிக்கலை. கணேசன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கணேசன் எப்போவுமே வந்து வார இறுதியில் சாயந்தர நேரம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகிறத வந்து வழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம வரத்துக்கு முன்னாடியே கணேசன் வந்து ஆளாக வெளியே வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிருப்பார் போல், பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரன் கோயிலுக்கு அவர் போயிருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மற்ற அதிகாரிகளும் அந்த கடைநிலை ஊழியர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கை வந்து மூடிடுறாங்க. ஆனால் டாய்லெட்டில் இருந்து அப்போ தான் வெளியே வந்த கணேசனுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா ஹாலுக்கும் டாய்லெட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அறை வந்து வெளியே இருந்து பூட்டப்பட்டிருந்துச்சு. இதை கவனித்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. பயத்தில் அவருடைய நெற்றிலையும் மண்டையில இருந்து வேர்வைகள் வந்து வலிய ஆரம்பிச்சுது. நொந்தே போயிட்டார். ஆஹா, நம்மளை உள்ளே வச்சுட்டு பேங்கை பூட்டிட்டாங்களே அப்படின்னு. 10வது கொதிக்கு அவருடைய மொபைல் கூட அவரோட கையில் இல்லை. அவர் மொபைலை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேஜர் ட்ராயர்களை தான் வச்சுருப்பார். அவர் டாய்லெட்டு போகும்போது அதை எடுத்துகிட்டே வரமாட்டார். ஏன்னா வந்து அது வலிக்கு உள்ளே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பயம். அதனால் அவர் வந்து டாய்லெட்டுக்கு போகும்போது எப்போதுமே வந்து இந்த பயத்தாலேயே வந்து அவர் மொபைலை எடுத்துகிட்டு போக மாட்டார். இதனால் அவருடைய மொபைல் வந்து அவருடைய ட்ராயருக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் இன்னும் 2 நாட்கள் வந்து வங்கி வர விடுமுறை. இதை நினச்சி அவருக்கு வந்து ரொம்ப கவலை. ஏன்னா எப்போதுமே வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 நாள் வந்து தொடர் விடுமுறை வந்தாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கணேசனுக்கு இன்னைக்கு வந்து இந்த 2 நாள் விடுமுறை வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. எள்ளும் கொள்ளும் வெடிக்கக்கூடிய நிலையில் தான் அவர் இருந்தார். ராத்திரி 10 மணி வரைக்கும் அவருடைய மனைவி அவரை தேடவே மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக வந்து அவருடைய மனைவிக்கு வந்து அவருடைய நண்பர்களுடைய பேர் தான் தெரியுமே தவிர அவர் நண்பர்களுடைய மொபைல் எண்கள் வந்து தெரியாது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் வந்து கணேசன் வந்து மாட்டிக்கிட்டார். அது மட்டும் இல்லை, கிளை எண்ணை வந்து அதாவது கிளையுடைய மொபைல் எண்ணை தேடி அடித்தாலும் கூட அது வந்து ஹாலில் தான் இருக்கும். அது வந்து மேலாளர் அறையில் தான் அந்த மொபைல் அந்த லேண்ட்லைன் ஃபோனுமே இருக்கும். அதை கூட இவரால் எடுத்து வந்து பேசவே முடியாது. இப்போ இவர் நிறைய கதைகள்லாம் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சிருக்காரு. அது இப்போ அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஆகா, நம்ம நிறைய கதைகள் படித்தோமே, அது நமக்கு இப்போ நிஜமாகவே நடக்குது, நம்ம இப்படி ஒரு சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். 10வது கொதிக்கு அவருக்கு குடிக்க கூட தண்ணியே கிடையாது. டாய்லெட் வசதி மட்டும்தான் இப்போ அவருக்கு இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இவருக்கு லோ சுகர் வேறு. சாப்பிடலன்னா உயிர் போகிற நிலைமை தான் அவருக்கு ஏறக்குறைய.
அங்கே ஒரு எலி தான் வந்து அவருக்கு துணை. அந்த எலி வந்து அந்த டாய்லெட் பக்கத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் மாறி மாறி எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு விஷயம் அப்போது ஒரு ஞாபகத்துக்கு வருது. காவல் கோட்டை கதையில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சத்தில் மக்கள் எலியை பிடிச்சி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற கதை தான் அவருக்கு ஞாபகம் வருது. அவரோட மனசில் கடைசியில் நம்ம சாப்பாடுக்கு இந்த எலி தான் இந்த பிடிச்சி சாப்பிடுவோம் போல் அப்படின்னு சொல்லி அந்த எலியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இது நமக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி மனுஷன் நொந்தே போயிட்டார். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி நம்ம அவதிப்பட்டதே இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப குழம்பி போயிட்டார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடந்த ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டே யோசிக்கிறாரு. யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களா, ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தெளிவாகவே அவரால் யோசிக்க கூட முடியலை. படித்த படிப்புகள்லாம் அந்த நேரத்தில் அவருக்கு உதவிக்கு வரவே இல்லை. என்ன செய்கிறதுன்னு அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி பாத்ரூம்லேயே வந்து லோ சுகர் ஆகி பசி எடுத்து நம்ம வந்து குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் நம்ம இறந்து போயிடுவோம் போல், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த பேங்க் திறக்கும் போது நம்ம உள்ள டெட் பாடி தான் கிடக்கும் போல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை நினச்சி அழ ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருந்த உதவி மேலாளர், காசாளர், அதுக்கப்புறம் அந்த கடைநிலை ஊழியர் எல்லாருமே வந்து பேங்கை மூடிட்டு கிளம்ப ரெடியாகிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து வெளியே அந்த பேக் ரிப்பேர் கடை போட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர் வந்து அந்த கடைநிலை ஊழியர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே மேனேஜர் சார் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த கடைநிலை ஊழியர் கேட்கும்போது, இல்லை எனக்கு எப்போவுமே வந்து கை காட்டாமல் அவர் போகவே மாட்டார், குட் நைட் சொல்லாமல் போக மாட்டார், குட் மார்னிங் வரும்போது குட் மார்னிங் சொல்லாமல் பேங்குக்குள்ளேயே வர மாட்டார். ஆனால் இன்றைக்கி அவரை வெளியே வந்த மாதிரியே தெரியலையே, தினமும் காலையிலையும் ராத்திரியும் நான் அவருக்கு விஷ் பண்ணுவேனே, அவரும் சிரிச்சுக்கிட்டே வந்து விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைநிலை ஊழியர்கிட்ட இந்த வெளியே நின்று அந்த பேக் ரிப்பேர் கடைக்காரன் வந்து கேட்குறான். இப்படி அவர் இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ணாமே போயிட்டாரே அப்படின்னு சொன்ன உடனே உதவி மேலாளருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒருவேளை வந்து டாய்லெட்டுக்கு போயிருப்பாரோ, நம்ம அதை தெரியாமல் வந்து மூடிட்டோமோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு அந்த கடைநிலை ஊழியர்கிட்ட வந்து கேட்குறாரு. காசாளருக்கும் வந்து இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒருவேளை ஆமாம் அப்படி கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க ஆரம்பிக்க, இந்த கடைநிலை ஊழியருக்கோ எப்படா வீட்டுக்கு போவோன்னு ஓடுறதுலே குறியாக இருந்தார். இருந்தாலும் வந்து மேலாளர் வர பெரிய ஆள், நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா இந்த அதிகாரம் நிறைந்த ஆள் நாளைக்கு நம்மளை என்ன வேணாலும் அவர் பண்ணலாம், நமக்கு வேலைக்கே வந்து வேட்டு வச்சிடலாம், அதனால் நம்ம வந்து கதவை திறந்து பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அரைகுறை மனதோட வந்து அந்த மூடின அந்த சட்டரை திறந்துக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போனால் அந்த மேலாளர் வந்து வேர்த்து விறுவிறுத்து நனைஞ்சு போய் இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு செம்ம கோபம் அந்த கடைநிலை ஊழியருக்கு. நீ வந்து உள்ளே வந்து செக் பண்ண மாட்டியாடா, நான் உள்ளே மாட்டிக்கிட்டு செத்து பண்ண நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைநிலை ஊழியருக்கு அன்னைக்கு வாழ்நாள் அவர் இந்த மாதிரி ஒரு டோஸை வாங்கியிருக்கவே மாட்டார். வாழ்நாள் பூரா அவர் இது மறக்காத அளவுக்கு அந்த மேனேஜர் வந்து அந்த அளவுக்கு அவரை வந்து திட்டார். எங்கே என்ன சாவடிச்சிருவியோ அப்படிங்கிற மாதிரி, செத்து போயிருவோமோ அப்படிங்கிற பயத்தில் அவர் என்ன பேசுகிறேன்னு கூட அவருக்கே தெரியாத அளவுக்கு அவர் கோபத்தை எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்ந்துட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய கோபம் எல்லாம் போன பிறகு வெளியே வந்த மேலாளர் வந்து, எப்படி நீங்கள் வந்து கதவு திறந்தீங்க, உங்களுக்கு எப்படி வந்து கதவு திறக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ தான் வந்து அந்த கடைநிலை ஊழியர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்போவுமே போகும்போது அந்த எதிர்கடை இருக்கக்கூடிய அந்த பேக் கடைக்கார பையன்கிட்ட நீங்கள் வந்து மரியாதையாக வந்து விஷ் பண்ணிட்டு போவீங்களாம், வரும்போதும் விஷ் பண்ணுவீங்களாம், போகும்போது விஷ் பண்ணிட்டு போவீங்களாம், ஆனால் இன்றைக்கி நீங்கள் விஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால தான் நாங்கள் சந்தேகப்பட்டு இந்த கதவை திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேனேஜர் வேகமாக ஓடி போய் அந்த இளைஞனை கட்டி பிடித்து முத்தம் ஒன்று கொடுக்காததான் குறை. கணேசனுக்கோ அந்த 5 நிமிடங்கள் தன் வயிற்றை எப்படி கலக்கியதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவர் விஷயக்கு பதில் மரியாதை சொல்லும் தன் குணம்தான் அந்த சிவகங்கை இளைஞன் மூலமாக 2 நாள் அவதியிலிருந்து தன்னை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கண்கலங்கி அந்த இளைஞனுக்கு தன்னுடைய நன்றியையும் தெரிவிச்சிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவதைப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள், நான் சொல்லக்கூடிய உண்மை உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வேண்டிய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.